2-3 முக்கியமான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு எஸ்கேபி. எஸ் எஸ் கருணா, நண்பர் கருணா வந்து ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசினாரு. எந்த திமுக வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்பி ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. ஜாட் இன மக்களை, போராடிய மக்களை அல்லது மல்யுத்த வீராங்கனைகளை நீங்க வந்து இப்படி பேசுறது சரியா முறையான்ற கேள்வி எழுப்புறாரு. நான் வரேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காங்கிரஸ் கூட நின்னுச்சுங்கிறார். ஆமா, அது அந்த பாயிண்ட்டுக்கு வர. எந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2021 தேர்தலில் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்பி களமிறங்கினாங்களோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர் கருணா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறது எனக்கு வியப்பாக உள்ளது. அடுத்தது வந்து இந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஒரு தலித் இனத்தை பத்தி. இவங்க வந்து தலித் லீடர் ஒருத்தவங்க அங்க இருந்து காங்கிரஸ்ல இருந்து இருந்தாங்க. காங்கிரஸுடைய தலித் லீடர் குமாரி சேல்ஜா. இவங்களுடைய வரலாறு என்னன்னா 1991 பிரதமர் PV நரசிம்மராவுடைய அமைச்சரவையிலேயே டெப்டி மினிஸ்டர்ன்ற ஒரு போஸ்ட்ல வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க. அங்க உள்ள தலித் கம்யூனிட்டியோட மிகப்பெரிய லீடர். இல்ல, அதாவது PV நரசிம்மராவ் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பா அவங்களை கொண்டு வந்து முத அரசியலுக்கு அவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படியாப்பட்ட சமயத்துல PV நரசிம்மராவ் அது அழுத்தமா சொல்லிரும். இப்ப சொல்லுங்க. எஸ் ரைட், அத சொல்லிதான் ஆகணும். அதே சமயம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் ஹூடா, பூபிந்தர் சிங் ஹூடா, அந்த காங்கிரஸ் உடைய தலைவர் முழுக்க காங்கிரஸ் கட்சியை ஹைஜெக் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் இவங்க சேல்ஜா அந்த சிர்சான்ற ஒரு தொகுதியில அண்மையில் போட்டி போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரு தேர்தல் பரப்புரைக்கு கூட அவங்கள வந்து அவர் கூப்பிடல. நண்பர் சொன்னார் இல்லைங்களா, காங்கிரஸ் வந்து தியாகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி, தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்காக கூடிய தங்களுடைய நலனை வந்து தியாகம் செய்யக்கூடிய கட்சி. ஆனா இவங்க கட்சியிலேயே ஒரு தலித் லீடருக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை நம்ம இந்த தேர்தல்ல சந்திச்சோம். அதே மாதிரி வந்து ஒரு நிமிஷம் கருணா, அடுத்து நான் பேசுறதுக்கு பிறகு நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம அண்ணன் வந்து கோச்சுக்கிட்டாரு. நாங்க வந்து 24/7 அப்படின்னு நாங்க எங்க கட்சியை பத்தி பேசுறோம், அது வந்து இருட்டுல வந்து வேலை செய்யற கட்சி அப்படின்னு. ஆனா இன்னைக்கு 2 தேர்தல்ல 2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒண்ணு பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது, இன்னொன்னு வந்து ஜம்மு காஷ்மீர்ல நீங்களும் உங்களுடைய கூட்டணி தலைவர்களும் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆக மொத்தம் 2 தனித்தனி கட்சிகள் அங்க ஆட்சி வந்து புரிய போகிறார்கள். எங்களுடைய தலைவர், எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமித்ஷா, JP நட்டா எங்க கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல இப்ப கொஞ்ச நேரத்துல பேச போறாங்க. உங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எங்க இருக்காரு, பிரியங்கா காந்தி எங்க இருக்காரு, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்த தகவல்கள் 2 பேருமே இந்தியால இல்ல. ஒரு ட்வீட் போடுறதுக்கு கூட உங்களோட தலைவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இல்லைங்க, ராகுல் காந்தி இந்தியால தான் இருக்காரு. ராகுல் காந்தி இந்தியா பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவரு இல்லன்னு சொல்றாரு, அப்புறம் உடனே கடந்து போறீங்களா? இது என்னது இது? இல்ல, ஏன்னா ராகுல் காந்தி எப்ப வருவாரு எப்ப போவாருன்றது வந்து அத பத்தி நீங்க எவ்வளவு அக்கறைப்படுறீங்க பாருங்க. அவர் இல்லன்ட்டீங்க உடனே. அடுத்த இல்ல என்ன சிக்கல்னா, அவரு திரு ஆசீர்வாதம் என்ன சிக்கல்னா, நீங்க ராகுல் காந்தி ஊர்ல இல்ல, நீங்க அவர் ஊர்ல இல்லன்னு சொல்லிடுவீங்க. அடுத்ததா உங்களை ஃபாலோ பண்ணி அடுத்து என்ன வரும்னா, அவர் வந்து அமெரிக்கால இங்க இருக்காரு, இந்த இடத்துல அவர் வந்து ஓய்வெடுக்கிறாரு, அப்படிலாம் நிறைய அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அல்லது அங்க போய் வேற ஒருத்தரை சந்திச்சாரு, அவர் ஆப்கானிஸ்தான், நிறைய விஷயம் சொல்லிடுவீங்க சார். எல்லாத்துக்கும் சொல்ல இல்ல கார்த்திகை செல்வன், அவர் எங்க இருக்காரு, நலமாக இருக்கிறாரா அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப அக்கறை. ஏன்னா எங்களுக்கு வந்து அவர் தான் எங்களுடைய கட்சியை வந்து தொடர்ந்து வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஹரியானால அவர் வந்து 10 தொகுதியில வந்து போய் பரப்புரை பண்ணாரு. 8 தொகுதியில நாங்க ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி வெற்றி பெற முடியாம தடுத்தது அவர் தானே? அப்படினா இல்ல, அதாவது அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன்ற முறையிலையும்
அவருடைய வெல்பீயிங்ல எங்களுக்கு ரொம்ப அக்கறை உண்டு. அதை நான் வந்து ஆன் ரெக்கார்ட் சொல்லிக்க ஸ்ட்ராட்டஜின்றத மட்டும் சொல்லிடுறேன், நான் விளக்கம் சொல்லிடுறேன். நான் சொன்னது வந்து நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நான் விமர்சனம் பண்ணேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து யாராக வேணா இருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் இங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து அவர் பல ஐடியாக்களை கொடுத்திருக்கலாம். எதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டது, எதை அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க எந்த முறையில் நாங்க தேர்தலை அதை சந்தித்தோம் என்பதுதான். அதுல நீங்க நெகட்டிவிட்டியை பார்க்க முடியாது, அதுல வந்து டிசிசிவா பார்க்க முடியாது. அது ஃபுல்லா இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா தான் இருந்தது. அடுத்தது அதுதான் அடிப்படையில டிவைசிவ் நீங்க வந்து பிளவுவாத அரசியலை முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார் சார். அதுக்கு பேசுங்க, நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி இங்க இருக்காரு. ரெண்டாவது அது வந்து அதுதான் சொல்றேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாரமுல்லான்னு ஒரு தொகுதி, காஷ்மீர் வேலியில உள்ள ஒரு தொகுதி. 98% இஸ்லாமியர்கள் வந்து அங்க உள்ள வாக்காளர்கள். அங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுங்களா? வெறுமன 1132 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அவங்க ஜெயிச்சாங்க, ஏசி ஜெயிச்சாங்க, நாங்க தோத்துட்டோம். அப்ப மக்கள் அங்க இஸ்லாமிய மக்களும் எங்களை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பஷ்மிந்தா முஸ்லிம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இனம், அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தொழில் அதாவது சின்ன சின்ன குறுந்தொழில் செய்பவர்கள், அவங்களுக்கு வந்து எங்களுடைய மத்திய அரசும் சரி, அங்கு இருந்த ஜேஎன்கேல இருந்த அந்த அரசுமா இருந்தாலும் சரி, அங்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம். ஆக மொத்தம் எங்களை அவர்கள் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஜாதியோ மதமோ அங்க வரவே இல்லை. அடுத்ததாக வந்து ஒரே ஒரு உங்களுக்கான பாயிண்ட்ஸை நான் கொடுக்குறேன். பந்திப்போரா மாதிரியான கான்ஸ்டிடுவன்சிஸ்ல உங்களோட வாக்குகள் கூடுதலாக இருக்குது காஷ்மீரோட வேலியில் இருக்கிறதுல, அதெல்லாம் நம்ம வறுக்கல. அதே போல் இன்னும் நிறைய தொகுதிகள் சொல்லலாம். அரவிந்த் குறுக்கிட விரும்புறீங்க? எஸ் அரவிந்த். எஸ் இல்லைங்க, அவர் பாராமுல்லா தொகுதி தான் சொன்னாரு. இன்னொரு டைம் ஆசீர்வாதம் சொல்லுங்க. பாராமுல்லா தொகுதியை குறிப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்க டேட்டா நீங்களே கார்த்திகை செல்வன் சார், நீங்களே அந்த டேட்டாவை பார்க்கலாம். அது டேட்டா தப்பாக இருக்கு. ஓகே ஓகே. பட் ஆனா அது சொல்றதுல ஒரு அம்சம் பேச வேண்டியிருக்கு. நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லல அரவிந்த், நான் ஜெயிச்சோம்னு சொல்லல, நாங்க செகண்ட் பிளேஸ் வந்தோம்ன்றதா நான் சொல்றேன். செகண்ட் பிளேஸ் இண்டிபெண்டன்ட் 11,173 வாக்குல செகண்ட் பிளேஸ் இண்டிபெண்டன்ட் சார். நீங்க எங்க சார் அங்க போட்டி போட்டீங்க? இல்ல, ஒருவேளை அந்த இண்டிபெண்டன்ட் தங்களோட ஆளுன்னு சொல்றாரு. அது ஒருவேளை வந்து இதா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்க வந்து உண்மையிலே கார்த்திகை செல்வன், நீங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வந்து அங்க வந்து போட்டி போட வைக்கிறது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அடுத்த தடவை இதே ஸ்ட்ராட்டஜி வந்து திமுக சொல்லி கொடுத்தாலும் கொடுப்பாரு. பழைய ஸ்ட்ராட்டஜி சார். திமுக எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஓகே ஓகே. இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை போடுறதுல இருந்து இண்டிபெண்டன்ட் அலையன்ஸ் வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. தனி அலையன்ஸ் வரைக்கும் நிறைய அரசியல் பார்த்துருக்கிறோம். வாக்குகளை பிரிக்கிறது எப்படி, வெற்றி பெறுவது எப்படிங்கிறதுலாம். அதுல அவர் என்ன சொல்றாரு, எல்லா எல்லைகளையும் தாண்டி பிஜேபி போயிருச்சுங்கிறாரு. அதாவது ஜனநாயகத்துல குறைந்தபட்ச ஜனநாயகம் வேணாமான்றாரு. இல்ல அதாவதுங்க, ஒரு தேர்தல்ல வந்து வெற்றி பெற வேண்டியது ஒவ்வொரு கட்சியுடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன வகையான என்ன முறையிலான வெற்றின்னு ஒண்ணு பாப்பாங்கல்ல. இல்ல எந்த முறையில நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம்? அந்த பூத் கேப்சர் எதுவும் பண்ணுமா சொல்லுங்க. நீங்க பூத் கேப்சர் பண்ணிட்டோமா? நாங்க இவர் சொல்றாரு இல்லைங்களா கருணா, அதாவது எலெக்ஷன் கமிஷனை பத்தி வந்து அவ்வளவு ஒரு கொச்சையா பேசினாரு. இதே எலெக்ஷன் கமிஷன் தான் சார் 2021 திமுக வெற்றி பெற்றதுன்னு சொல்லிச்சு. அப்ப அந்த எலெக்ஷன் கமிஷன் வேற, இந்த எலெக்ஷன் கமிஷன் வேறயா? இதையும் நீங்க சொல்லுங்க. ஜெயராம் ரமேஷோட குற்றச்சாட்டை பார்த்திருப்பீங்க. ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு தில்லுமுள்ளு வெற்றிங்கிறாரு. ஹரியானாக்கு 10 மணிக்கு ஒரு ரிசல்ட், 11 மணிக்கு அப்படியே நேர்மாறான ரிசல்ட். அதை தான் 2 நாள்ல சொல்றோம்னு சொல்றாரு ஜெயராம் ரமேஷ். இல்ல இன்னும் கூட அதுல பேட்டரி பத்தி எல்லாம் பேசினாரு. அதாவது பேட்டரி கம்மி ஆயிடுச்சு, பேட்டரி அதிகமாயிடுச்சு, இவிஎம் மிஷின்ல அப்படின்னு. அது மாதிரிலாம் ஆக்சுவலா அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது.